ஆதி, எனக்கு இப்பவே அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. நோனோ, இன்னைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம சீக்கிரமே சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போகணும் என்று அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு ஒரு மார்க்கமாக சொல்ல, அவன் எதை நினைத்து அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட பெண் அவளுக்கு முகம் முழுவதும் வெட்கம் வந்து தலையை தாழ்த்தி கொண்டவள், ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் ஆதி என்று அவன் மார்பில் அடிக்க அவள் கையை இறுக்கமாக இழுத்து பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன், ஆனா இந்த மோசமானவனை தானே உனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்று கேட்டதும் அவளும் ஆமா என்று தலையை ஆட்டினாள். பிறகு அவளை அழைத்துக் கொண்டு மீண்டும் ஹோட்டலுக்கு வந்தவன் கீழே ரெஸ்டாரண்டில் சென்று இரவு உணவை முடித்துக் கொண்டே தங்களது அறைக்கு வந்தனர். உள்ளே வந்தவுடன் வைஷு தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தாள். அதே நேரம் ஆதி யாரிடமோ போன் பேசிக் கொண்டிருக்க அதற்குள் தனது போனை எடுத்து வீடியோ காலில் தன்னுடைய மாமியாருக்கு அழைத்தவள் தன்னுடைய 2 குழந்தைகளோடும் பேசிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்து சிரித்த ஆதியோ சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வேறு ஆடையை மாற்றிக் கொண்டு வந்து அந்த வீடியோ காலில் அவனும் சேர்ந்து கொண்டான். பின்பு இருவரும் குழந்தைகளை கொஞ்சம் முடித்ததற்கு பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் பேச, அப்பொழுது அணுவின் முகமெல்லாம் வாடி போயிருப்பதை கண்ட ஆதிக்கு மனம் தாங்கவில்லை. அணுக்குட்டி, என்னாச்சுடா? உன் முகம் இவ்ளோ டல்லா இருக்கு? என்னால முடியலண்ணா, ரொம்ப டயர்டா இருக்குது. நடக்க முடியல, உட்கார முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடு. அம்மா, ஆன்டி கிட்ட போன் பண்ணி கேளுங்க ஏன் அவன் இந்த மாதிரி ஃபீல் பண்றான்னு. அதுக்கு ஏதாவது மெடிசன் இருந்தா கொடுக்க சொல்லுங்க. இல்ல ஃபுட் மூலியமா ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னாலும் கேட்டு அதை கொடுங்கம்மா. அவளை பார்க்கவே எவ்வளவு டல்லா இருக்கா. எப்படிமா அவளால ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியும் என்று தாய் போல இருந்து கேட்கும் அண்ணனை பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பித்தது. உடனே ஆதியோ, அனு, இந்த மாதிரி நேரத்துல கண் கலங்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க விட்டுட்டு வந்ததை நினைச்சு நீ கவலையே படாத. அண்ணா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மருமகனோ இல்ல மருமகளோ பிறப்பாங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத, சரியா? அண்ணா, நிச்சயமா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப தைரியமா இருக்கும் என்றதும் கார்த்தியோ, அடிப்பாவி, காலையில கூட இதே டைலாக என்கிட்ட சொன்ன, இப்போ உங்க அண்ணனை பார்த்த உடனே அவர்கிட்டயும் சொல்றியா? ஆக மொத்தம் ஒரு டைலாக்கியே எல்லார்கிட்டயும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே என்றதும் அணுவும் ஆதியும் சிரித்து விட்டனர். அப்பொழுது கார்த்தியோ, பாத்தீங்களாதி, உங்க தங்கச்சி எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறான்னு. நான் கூட காலையில ரொம்ப சீரியஸா தான் பேசுறான்னு நினைச்சு நம்பிட்டேன். கடைசியில இப்ப பார்த்தா சேம் டைலாக்க ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே உங்ககிட்ட சொல்றான். இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது ஆதி? கார்த்தி, அவளோட சிச்சுவேஷன் இப்போ அப்படி இருக்குது. வேற வழி இல்ல, அப்படித்தான் பேசுவா. நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்க கூடாது, ஓகேவா? நீ அணுவை எப்படி பாத்துப்ப, அவ மேல நீ எவ்வளவு உயிரை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதை யாரும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கும் நீ அணு கூடவே இரு. ஆபீஸ் பக்கமோ இல்ல வேற எங்கேயுமோ நீ போகவே கூடாது. அவளுக்கு எப்ப வேணாலும் பெயின் வரும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கார்த்தி. யார் அந்த டைம்ல அவ பக்கத்துல இருக்காங்களோ இல்லையோ, நீ கண்டிப்பா இருக்கணும், சொல்லிட்டேன். இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுனாலும் அதுக்கப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ ஆதி, நீங்க ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? அவ்வளவு தூரம் போயிட்டு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எனி டைமும் அணு கூட தான் இருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா கேட்டு பாருங்க. நான் பாத்ரூம் போற டைம் மட்டும்தான் அவளை விட்டு நகருவேன். மத்த டைம் எல்லாம் அவ கூடவே தான் இருக்கேன் என்றதும் உடனே அனைவரும் கலகலவென்று சிரித்து விட்டனர். அதை பார்த்து குழந்தைகளும் உற்சாகமாகி அம்மா அப்பா என்று பேசிக் கொண்டிருக்க, ஆதிக்கோ நினைவெல்லாம் தங்கள் குழந்தைகளை சுற்றி சுற்றி வந்தது. அதுவும் தன் மகள் தன்னையே வைத்த கண் வாங்காமல் ஏக்கத்தோடு பார்ப்பதை பார்த்தவனுக்கு மனமெல்லாம் பிசைய தொடங்கியது. ஏதோ குழந்தையிடமிருந்து ரொம்ப தூரம் வந்தது போல அவன் மனது ஏங்க ஆரம்பிக்க, அதை புரிந்து கொண்ட வைஷு, சரிங்கத்த, குழந்தைங்களுக்கும் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். நாங்க இப்பதான் ரூமுக்கு வந்தோம். செம்ம டயர்டா இருக்கு, தூங்க போறோம். நாளைக்கு ஆபீஸ்க்கு போற வேலை வேற இருக்கு. நான் திரும்ப நாளைக்கு கூப்பிடுறேன். சரிமா வைஷு, நீங்களும் உடம்பு பாத்துக்கோங்க, நான் வைக்கிறேன் என்றவர் போனை வைத்து விட்டு ஆதியின் அமைதியை பார்த்தவள் தனது போனை தூக்கி டேபிளில் வைத்துவிட்டு அவன் அருகே வந்து நின்று தன் வயிற்றோடு சேர்த்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள, அவனும் அவள் இடையை அணைத்தபடியே கண் கலங்கினான். ஆதி, எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது. எனக்கும் குழந்தைங்களை விட்டுட்டு இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் குழந்தைங்க பழகிக்கிறது நல்ல விஷயம். இல்லனா எந்த நேரமும் நம்ம கூடவே இருக்கணும்ன்ற மாதிரி பழகிட்டாங்கன்னா
அப்புறம் ரொம்ப கஷ்டம். நம்ம இல்லாம ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியாதுன்னு ஆயிடும். எல்லாமே அவங்க பழகிக்கணும் இல்லையா? இல்லடி, இன்னைக்கு பாப்பாவோட கண்ணுல நான் அந்த ஏக்கத்தை பார்த்தேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. என்ன ஆதி, ஒரு வயசு குழந்தைதான், அவ கண்ணுல அப்படி என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? இல்லடி, உனக்கு அதெல்லாம் புரியாது. என் பொண்ணு அந்த நிமிஷம் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்பான்னு என்னால உணர்ந்துக்க முடியுது. சரி ஆதி, எனக்கும் உங்களோட சிச்சுவேஷன் புரியுது. அதுக்காக இப்படி நீங்க ஃபீல் பண்றதுனால ஏதாச்சும் மாறப்போகுதா என்ன? எப்படி இருந்தாலும் நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கிளம்ப போறோம். அது என்னவோ கரெக்ட் தான். சரியாதி, கொஞ்ச நேரம் அப்படியே பால்கனில போய் நிக்கலாம், வரீங்களா? சரிடி, எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் போலதான் இருக்கு என்றவன் அவளை அழைத்து கொண்டு பால்கனிக்கு சென்று அங்கிருந்த படியே ரோட்டை வேடிக்கை பார்க்க அந்த இரவு நேரத்திலும் வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தது. எல்லாரும் எங்கதான் இவ்வளவு வேகமா ஓடுறாங்களோ தெரியலையே. என்னடி, நம்ம சென்னையிலயும் இப்படித்தானே இருக்கோம். நைட் டைம்ல எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும் வைஷு. அது இல்லாம பெங்களூர்ல கொஞ்சம் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க எல்லாம் போவாங்க, பகல் ஷிஃப்ட் வேலையை முடிச்சிட்டு கிளம்புறவங்க இருப்பாங்க. அதான் இங்க கொஞ்சம் பிஸியாவே இருக்குது என்று மெதுமெதுவாக அவன் குழந்தைகள் நினைவில் இருந்து வெளியே வந்தவன் வைஷுவின் தோளில் கையை போட்டு கொண்டு பேச, அவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அவனுடைய மனநிலை சற்று மாறியுள்ளது என்று. அதே நேரம் அவன் தோளில் மெதுவாக சாய்ந்து கொண்டவள் அவனை இடையோடு சேர்த்து இறுக்கி பிடித்துக் கொண்டு அவன் சட்டை பட்டனை தன் கைகளால் திருடிக் கொண்டே ஆதி என்று அழைக்க, சொல்லுடி, நமக்கு இன்னொரு குழந்தை வந்தாலும் இதே மாதிரி பாசமா நீங்க அந்த குழந்தைய என்னையும் பாத்துப்பீங்களா? என்னடி கேள்வி இது? நீங்க தான் என் உலகமே, என் உயிரே நீங்க தான். உங்களை பாத்துக்காம அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரெக்னென்ட் ஆன போது நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்க, ஆஃப்டர் டெலிவரி குழந்தை என்னையும் எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்ஸ் அது நடந்துருச்சு இல்லையா, திரும்ப அதே நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டான ஃபீல் இப்போ இருக்காது இல்ல? நீ தப்பா சொல்ற வைஷு. எப்பவுமே எத்தனை குழந்தை பிறந்தாலுமே அது நம்மளோட குழந்தை, புதுசா நம்ம உயிர் மூலமா இந்த உலகத்துக்கு ஜனிக்க போற குழந்தை. எத்தனை குழந்தையா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். அது என்னைக்குமே மாறாது, புரிஞ்சுதா? ஓகே ஆதி, உங்களுக்காகவாது சீக்கிரமா நமக்கு இன்னொரு பாப்பா பெத்துக்கணும். கவலைப்படாத, அதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரமே சூப்பரான ரிசல்ட்ட நான் கொடுக்கறேன். என்ன ஆதி, நீங்க ஏதோ டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் வச்சுக்கோ ஏன் என்றதும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவள் நெற்றியில் தன் இதழினை பதித்தவன், வைஷு, நீ என் கூட இருந்தன்னா என்னவோ என்னால ஒரு 2 நிமிஷம் கூட லோன்லியா ஃபீல் பண்ணவே முடியல. உடனே நீ வந்து என்ன ஆறுதலா இப்படி அரவணைச்சி என்னோட மைண்ட் செட்டை ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணி முழுக்க முழுக்க உனக்கு அடிக்ட் ஆக்கிடுற. உன்னை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நான் டெம்ட் ஆயிடுறேன் தெரியுமா? என்ன ஆதி சொல்றீங்க? ஆமா, இப்ப கூட பாரு, நைட் ட்ரெஸ்ல சும்மா கும்முன்னு இருக்கிற. உன்னை பார்த்துட்டு சும்மாவே இருக்கணும்னா என்னால முடிய மாட்டேங்குது செல்லம். ஆதி, இவ்ளோ நேரம் சேடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்களே அப்படி எல்லாம் பேசுறீங்க. என்னடி, அதுக்காக பொண்டாட்டிய பார்த்ததுக்கு அப்புறமும் ஃபீலிங் வரலனா நாளா என்ன மனுஷன் சொல்லு? அது சரி, ஆக மொத்தம் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க இல்லையா பின்ன என்று அவள் இடையை பிடித்து வேகமாக இழுக்க அவன் மார்போடு மோதி நின்றவள், ஆனா ஒரு விஷயம் ஆதி, என்ன நடந்தாலும் உங்க வேலையில நீங்க கரெக்டா இருக்கீங்களே. ஆமா, எனக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி குடும்பமும் முக்கியம், குழந்தைங்களும் முக்கியம். அதை விட என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னவோ தெரியல, எப்பவுமே என் பொண்டாட்டி கிட்ட மயங்கி கிடக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவாதி? ஆமா, என்கிட்ட யாராவது வந்து உன் பொண்டாட்டி முந்தானையே பிடிச்சிட்டு நடக்கிற, நீ ஒரு பொண்டாட்டி தாச, உன் பொண்டாட்டி காலடியிலே மயங்கி கிடக்குறன்னு சொன்னா கூட எனக்கு கோவமே வராது. அதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் தெரியுமா? என்னாதி சொல்றீங்க? ஆமா, உண்மை தானே. நான் என் பொண்டாட்டிய பார்த்து மயங்காம வேற யார பார்த்து மயங்க போற சொல்லு? அப்படி சொல்லுங்க என் செல்ல புருஷா என்றவள் அவன் கன்னத்தை பிடித்து கடித்து முத்தமிட்டு மீண்டும் ரோட்டை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க அவள் தன் கன்னத்தில் பதித்த எச்சில் முத்தத்தில் அவன் உடல் லேசாக சூடேற தொடங்கியது. அவள் அதை கவனிக்காமல் வெடியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மெதுமெதுவாக அந்த இரவு உடைக்குள்ளே தனது கைகளை நுழைத்து அவள் இடையினை மெதுவாக வருடி கொடுக்க பட்டென்று அவளுடைய வயிறு உள்ளே இழுத்து கொண்டது. அதிலேயே அவளுடைய உணர்வுகள் அப்பட்டமாக அவனுக்கு தெரிய அதற்கு மேலும் பொறுமை இல்லாமல் அங்கிருந்து அப்படியே அவளை தூக்கி கொண்டு மெத்தையில் கிடத்தியவன்
லைட்டை ஆஃப் செய்துவிட்டு பெட்ஷீட் எடுத்து போர்த்தி அந்த இரவை இனிய இரவாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். எத்தனை முறை அவளுடன் கூடலில் இருந்தாலும் தினம் தினம் புதிதாக இருப்பது போலத்தான் அவனுக்கு தோன்றியதே தவிர ஒரு நாள் கூட அவனுக்கு இது சலித்ததே இல்லை. இன்றும் அப்படித்தான். அவளிடம் புது புது வித்தைகளை காட்டி அவளை தனக்கு கீழ் மயங்கி வைத்துக் கொண்டிருந்த அந்த கல்வனோ நீண்ட நேரமாக அவளை ஆட்கொண்டு விட்டு அலுப்பில் அப்படியே உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்து ஆதியும் வைஷுவும் ஒரு பிசினஸ் பார்ட்டிக்காக சென்றனர். அங்கு நிறைய கம்பெனிகளிலிருந்து அந்த முதலாளிகள் ஒன்றாக கூடி பேசி பொதுவான ப்ராஜெக்ட் பத்தி டிசைட் செய்ய வேண்டும். அதற்காக ஆதி தயாராகி கொண்டிருக்க வைஷு அப்பொழுதுதான் குளித்து விட்டு வந்தாள். வைஷு, இன்னைக்கு நீ சாரி தானே கட்ட போற? நான் என்னைக்குமே சாரி தானே கட்டுறேன், இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் இரு என்றவன் அவனுடைய பெட்டியை திறந்து அதிலிருந்த ஒரு டிசைனர் சாரியை எடுத்து அவள் கையில் கொடுக்கவும் அதை பார்த்து ஷாக்கானவள், என்ன அது இது, பிரிச்சு பாரு என்றதும் ஆசையாக அதை பிரித்து பார்க்க அதில் வெள்ளை நிற டிசைனர் சாரி ஒன்று இருந்தது. அதை பார்த்தவளுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிய, வாவ், இந்த சாரி செம்மையா இருக்குது இல்ல, இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் அல்டிமேட்டா இருக்குது, கட்னாலே செம்மையா இருக்கும் போல இருக்கே. எனக்கு தான் தெரியுமே அது என் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்னு நல்லா யோசிச்சு பார்த்து தானே நான் இந்த புடவைய வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி வா, நானே கட்டி விடுறேன். ஐயே, ஆசையை பாரு, எனக்கே புடவை கட்டிக்க தெரியும், நான் போய் பாத்துட்டு வரேன். என்னடி, நான் கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். ஒன்னும் தேவையில்லை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க என்று அந்த புடவையை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக உடைமாற்றும் அறைக்குள் சென்று விட, என்ன இவ, நான் இப்ப ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னேன், அதுக்கு என்னவோ பெருசா முறுக்கிட்டு போறா. என்னைக்காவது பட்டு புடவை கட்டும் போது மட்டும் என்னை கூப்பிடுவல்ல, அன்னைக்கு வச்சுக்கிறான்ல என்றவன் மீண்டும் கண்ணாடி முன் நின்று தன்னுடைய தலையை சரி செய்து கொண்டவன் அதற்குள் போன் வரவும் அதை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று விட்டான். வைஷுவும் ஒரு வழியாக புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வர அப்பொழுதுதான் அவனும் போன் பேசிவிட்டு உள்ளே வந்தான். இருவரும் ஒருவரையொருவர் மோதிக்கொள்வது போல நிற்க அதில் தடுமாறி பின்னால் சரிய போனவளை இடையோடு தாங்கி பிடித்தவன், வாவ் வைஷு, சான்ஸே இல்லடி, தாறுமாறா இருக்க என்று கூறிக்கொண்டிருக்க அவளுடைய இதய துடிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலிப்பது போல இருந்தது. ஏனென்றால் ஆதி அவ்வளவு நெருக்கத்தில் அவளை தாங்கி பிடித்திருந்தான். ஒரு நிமிடம் தன் கணவனின் அழகில் மெய்மறந்து போய் நின்று அவனை ரசிக்க தொடங்கியிருந்தாள் பெண் அவள். அதை போல் ஆதியும் தன் மனைவியின் அழகில் மெய் மறந்து விட்டு அவளையே பார்த்து கொண்டிருக்க, ஆனால் அவனுடைய கைகள் மட்டும் அவள் இடையை பிசைந்து கொண்டிருந்தது. மிகவும் அழுத்தி பிடித்ததில் அவளுக்கு லேசாக வலிக்க அவள் முகம் சுருங்கியதை பார்த்தவன், என்னாச்சுடி, எதாச்சும் பண்ணுதா? உங்க பார்வை ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு, ஆனா உங்க கை அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்லையே. என்னடி சொல்ற? பின்ன இங்க பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்று இடுப்பு பக்கம் காட்ட அவள் இடுப்பை மாவு பிசைவது போல பிசைந்து கொண்டிருந்தான். அவள் கூறியதும் அவன் சிரித்து கொண்டே இருந்தானே தவிர அப்பொழுது கூட கையை எடுக்கவில்லை. பாத்தீங்களா, நான் சொல்லியும் கையை எடுக்காம இருக்கீங்க, அப்படின்னா உங்க கை உங்க பேச்சு கேட்க மாட்டேதுன்னு தானே அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம், இந்த இடத்த தொடறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. சோ நான் கை வைக்கிறதுக்கு எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை என்று கூற அவன் கையை பிடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து வேகமாக எட்டே நடந்து சென்றவள் கண்ணாடி முன்னின்று தன்னுடைய கூந்தலை காய வைத்து விட்டு அதை லூசாக விட்டுக் கொள்ளலாம் என்று 2 சைடும் முடியெடுத்து கிளிப்பை மட்டும் போட்டு அதில் அடக்கிவிட்டாள். பிறகு முகத்துக்கு சிம்பிளான மேக்கப் போட்டுவிட்டு பொட்டு வைத்து நெற்றியில் குங்குமம் வைத்து முடித்ததும் அவள் திரும்பவும் அவளை பார்த்து அசந்து போய்விட்டான் ஆதி. அவன் மனைவியின் இந்த அழகை இன்று மற்றவர்கள் ரசிப்பார்கள் என்று நினைக்கும் போது அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. அதில் என்ன நினைத்தானோ அவளிடம் வந்து, வைஷு, பேசாம இந்த சாரியை சேஞ்ச் பண்ணிடுறியா? ஆதி, விளையாடாதீங்க சொல்லிட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு புடவை கட்டிட்டு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எல்லாம் ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறம் அசால்ட்டா சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றீங்க. இன்னைக்கு கட்டிக்கிறதுக்காக தானே நீங்க எனக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்தீங்க. அப்போ கட்டினதுக்கு அப்புறம் இப்படி சொன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? அப்படி இல்லடி, நீ ஏற்கனவே தாறுமாறா இருப்ப, இந்த புடவையில சொல்லவே தேவையில்லை. ஆனா இன்னைக்கு போற இடத்துல எல்லாரும் உன்னை ரசிச்சு பார்த்தாங்கன்னா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி. என் பொண்டாட்டிய நான் மட்டும்தான் ரசிக்கணும், வேற எவனாவது பார்த்தான்னா கண்ணை நோண்டிடுவேன் என்றதும் அவனை பார்த்து சிரித்து கொண்டே அவன் அருகே வந்தவள் அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து, ஆதி, இதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸோ? அதுக்கு நீங்க இங்க என்ன கூட்டிட்டே வந்திருக்க கூடாது, நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்திருப்பேன்ல. வைஷு, என்ன பேசுற? நான் எங்க போனாலும் நீ என் கூட இருக்கத்தான் செய்யணும்.
அப்போ 4 பேர் என்ன பார்க்க தான் செய்வாங்க ஆதி. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அழக ரசிக்கிறதுல தப்பில்லையே, அவங்க கிட்ட போய் சண்டையா போட முடியும். ஆனா அடுத்தவன் பொண்டாட்டியை ரசிக்கிறது தப்பு தானே? அது சரி, எப்படிதான் இப்படி பாயிண்ட் புடிச்சு பேசுவீங்களோ. சரி, டைம் ஆச்சு, வாங்காதி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம கீழே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். சரிடி என்றவன் தன் கோட்டை எடுத்து போட்டுக்கொண்டு அவளை அழைத்து வந்து கீழே ரெஸ்டாரண்டிற்குள் சென்றவன் காலை உணவை முடித்துவிட்டு அங்கிருந்து மீட்டிங் நடக்கும் ஹாலுக்கு புறப்பட்டு சென்றான். அந்த மீட்டிங் ஹாலுக்கு சென்ற உடனேவே டிரைவரிடம், டிரைவர், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போக கூடாது. எனி டைம் நான் எப்ப வேணாலும் கால் பண்ணுவேன், உடனே நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கணும், சரியா? கண்டிப்பா சார், நான் இங்கதான் இருப்பேன். ஓகே என்றவன் வேகமாக கீழே இறங்கி தன் மனைவியின் பக்கம் கதவை திறந்து கையை நீட்ட வைஷு அவன் கையை பிடித்து கொண்டு சிரித்த முகமாக கீழே இறங்கினாள். அப்பொழுது அங்கிருந்த பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் ஆதியையும் வைஷுவையும் பார்த்து வாயை பிளந்தபடியே புகைப்படங்களை எடுத்து தள்ளினர். இருவரின் ஜோடி பொருத்தமும் பிரமாதமாய் இருப்பதாக அவர்களுக்குள் பேசிக்கொள்ள, அதே நேரம் ஆதி அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். உள்ளே நுழைந்ததிலிருந்து அனைவரும் ஆதியையும் வைஷுவையும் பார்த்து கொண்டிருக்க, நிறைய பேரின் பார்வை வைஷுவையே வெறுத்து கொண்டிருந்தது. அதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அடுத்தவன் பொண்டாட்டிய இப்படி எதுக்குதான் ரசிச்சு பாக்குறானுங்களோ? ஏன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டிய ரசிக்க வேண்டியது தானே? அடுத்தவன் பொண்டாட்டினா இவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி என்று புலம்பிக் கொண்டிருக்க, அதற்குள் வைஷுவோ, அதே ஏன் இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறானுங்கன்னு பாரு. எனக்கு தெரியுது, அதனாலதான் நான் யாரையும் பெருசா கேர் பண்ணிக்கல. நம்ம அவங்கள பார்த்தாதான் அவங்க நம்மள பாக்குறது தெரியும். நம்ம அவங்கள பார்க்கவே வேண்டாம். உங்களை நானும் என்ன நீங்களும் பார்த்தா மட்டும் போதும், சரியா? என்று கூற அவளின் பதில் அவன் மனம் கொஞ்சம் லேசானது போல இருந்தது. பின்பு அவளை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல, அங்கிருந்த நவநாகரிக யுவதிகள் அனைவரும் ஆதியிடம் வந்து நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டு அவன் மேல் உரசுவது போல நிற்க, அதில் அவனுக்கு கோபமாக வந்தது. அதற்கு மேல் பொறாமையில் பொசுங்கி கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அடி பாவிங்களா, பொண்டாட்டி நான் பக்கத்துல குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன், அப்பவே இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உரசுறாளுங்க. நான் மட்டும் வராம இருந்திருந்தா என்று நினைத்தவள் வேகமாக ஆதியின் இடையோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்துக் கொள்ள, அப்பொழுதுதான் அந்த பெண்கள் வைஷ்ணவியை நன்றாக பார்த்தனர். ஹலோ ஆதி சார், யார் இவங்க என்று கேட்க, ஷீ இஸ் மை வைஃப், மிஸ்ஸஸ் வைஷ்ணவி ஆதித்யவர்மா என்றதும் அவர்கள் முகமெல்லாம் புஸ் என்று ஆகிவிட்டது. இருந்தாலும் பிசினஸ் மேன்கள் என்றாலே இந்த மாதிரி பெண்கள் கிடைக்கும் பொழுது அதை சமயத்தில் யூஸ் பண்ணி கொள்வார்கள். அதே போலத்தான் ஆதியும் என்று நினைத்து அப்பொழுதும் அவனிடம் வழிந்து பேசிக் கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்றவன் அங்கிருந்து வைஷுவை அழைத்துக் கொண்டு எட்டை சென்று விட்டான். என்ன இந்த ஆதி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம போய்கிட்டே இருக்காரு. பின்ன என்னடி, நீ அவர் மேலேயே விழுந்துருவ போல இருக்கே. அவர் பக்கத்துல அவரோட பொண்டாட்டியே சும்மா தேவதை மாதிரி இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி எல்லாம் பண்ணா அவருக்கு கோபம் வராதா? என்ன பேசுற? எல்லா பிசினஸ் மேனும் இந்த மாதிரி பார்ட்டிக்கு அங்க இங்கன்னு வரும்போது நம்மள மாதிரி பொண்ணுங்களை சூஸ் பண்றது ஒன்னும் புதுசு கிடையாதே. இதெல்லாம் பொதுவா நடக்கிற விஷயம் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆதி மட்டும் என்ன விதிவிலக்கா என்றதும் அப்பொழுது அங்கிருந்த இன்னொரு பெண்ணும், ஆதி சார் பத்தி நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, இன்ன வரைக்கும் அவர் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் அவர்கிட்ட நெருங்க விட்டது கிடையாது. அதை எப்படி நீ இவ்ளோ கரெக்டா சொல்ற? அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவரை அப்ரோச் பண்ணியிருந்தேன், கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்ன அவரு கிட்ட கூட நெருங்க விடல. லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணதுக்கே என்ன பக்கத்துல கூட விடல. உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் தூரத்திலேயே நிறுத்தி விரட்டி அடிச்சிடுவாரு என்றதும் அந்த பெண்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக ஆகிவிட்டது. ஆதி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவங்க ஊர்ல அவர் தாண்டி பெரிய ஆளு, அவரை தாண்டி ஒண்ணுமே நடக்காது. அவரோட சாம்ராஜ்யத்துல அவர் தான் கிங்கு என்று கூற, அதே நேரம் ஆதியிடம் நிறைய பிசினஸ்மேன்கள் வந்து பேசி விஷயமாக அப்ரோச் செய்து கொண்டிருக்க, அப்பொழுது வைஷ்ணவியை ஒரு டேபிளுக்கு அழைத்து சென்று அமர வைத்தவன் அவளுக்கு குடிப்பதற்கு ஜூஸ் ஆர்டர் செய்து அதை வாங்கி கொடுத்து விட்டு, வைஷு ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ் இரு, நான் வந்துடுறேன். இட்ஸ் ஓகே ஆதி, நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன் என்று கூற அவனும் அவர்களுடன் சென்று பேசிக் கொண்டிருந்தான். அதே நேரம் வைஷுவோ கவிதாவிற்கு போன் செய்தாள். 2 ரிங்கில் போனை எடுத்தவள், சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஏண்டி, அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசவே இல்லையே, அதுக்கு தான் கால் பண்ண. அப்புறம் நான் சொன்ன மாதிரி எங்க அண்ணனை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா?
இல்லடி என்று சலித்துக் கொண்டே கூற, என்னடி இப்படி டியூப்லைட்டா இருக்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவ்வளோ டீட்டெயிலா சொல்லி கொடுத்துட்டு தானே வந்தேன். அப்பவும் ஒண்ணு பண்ணாம இப்படி மங்குடி மாதிரி இருக்க. வைஷு, போதும் போதும் நிறுத்து. அன்னைக்கு நானும் வீரமா வந்து பொங்கி அடுத்த நாளே இப்படி எல்லாம் செய்யலாம்னு ட்ரை பண்ணி எல்லாம் ரெடி ஆகி காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்துருச்சுடி. அடச்சி, அதை யாரடி அப்ப வர சொன்னது? நேரங்காலம் தெரியாம வந்து உயிரை வாங்கிட்டு. ஆமாண்டி, எனக்கும் அப்படித்தான் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம டெலிவரிக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருதா, என்னவோ தெரியல, இந்த ஒரு வாரமா என்னை வச்சு செஞ்சிடுச்சு. என்னடி சொல்ற? பேசாம டாக்டர் போய் பார்க்க வேண்டியது தானே? இல்ல, நான் டாக்டர் கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அவங்க இது நார்மலா நடக்கிற விஷயம்தான், ஒரு 10 டேஸ்க்கு மேலேயும் போச்சுன்னா மட்டும் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு. அநேகமா இன்னொரு 1 or 2 டேஸ்ல சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரி சரி, அதுக்கப்புறமாச்சும் எங்க அண்ணனை கரெக்ட் பண்ற வழி பாரு. நல்ல தங்கச்சிடி நீ. அண்ணனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கே சொல்லி கொடுக்கற பாத்தியா? ஹலோ, இந்த விஷயத்துல நான் நாத்தனாரா உனக்கு சொல்லல, ஒரு ஃப்ரெண்டா உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். இஷ்டமா இருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. அடிப்பாவி, என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா, நல்லது சொன்னா யாருக்கு பிடிக்குது? நீ மட்டும் என்ன கேக்குவா போற? சரி சரி, நம்ம பஞ்சாயத்தெல்லாம் விடு. அப்புறம் அனு எப்படி இருக்கா? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா நான் பெங்களூர்ல இருக்கேன்டி. என்ன, பெங்களூர்லயா? ஆமா, ஒரு பிசினஸ் விஷயமா நானும் அதையும் நேத்து காலையில தான் இங்க வந்தோம். வாவ், சூப்பர் டி. அப்போ பசங்க அத்தை கிட்ட இருக்காங்க. வாரே வாவ், செம்மையா வாழ்க்கையை 2 பேரும் என்ஜாய் பண்றீங்க போங்க. குழந்தைங்கள மாமியார் கிட்ட விட்டுட்டு ஜாலியா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு. கிட்டத்தட்ட ஹனிமூன் போயிருக்கீங்கன்னு சொல்லு. ஏண்டி, இப்ப கூட ஒரு பிசினஸ் மீட்காக தான் வந்திருக்கோம். என்னை இங்க உட்கார வச்சுட்டு இந்த ஆதி அங்க இருக்கிற பிசினஸ் மேனு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ உனக்கு நேரம் போகாம தான் எனக்கு போன் பண்ணியா? ஆட்டிங்க மாவளி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரமாவே குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு போய் போன் பண்ண பாரு, என்ன சொல்லணும். நீ முதல்ல வை போன. சரி சரி, கோச்சுக்காத. இல்ல இல்ல, எனக்கு இதுக்கு மேல உன்கிட்ட பேசுற மூடே போயிடுச்சு. ஒழுங்கா 2 நாள்ல உடம்ப தேத்திக்கிட்டு எங்க அண்ணன் கூட சந்தோஷமா வாழற வழிய பாரு. பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா, இப்ப தூங்கிட்டு இருக்கா. சரி, நான் வைக்கிறேன் என்று போனை வைத்து விட, அதே நேரம் கவிதாவோ, அம்மாடியோ பயங்கர கோவக்காரியா இருக்காளே, இவகிட்ட இனிமே பேசும்போது கொஞ்சம் கவனமா தான் பேசணும். இப்பெல்லாம் வர வர வயசுக்கு மூக்கு மேல புஸ்கு புஸ்குன்னு கோவம் வருது என்றவள் புலம்பிக் கொண்டே அவள் குழந்தையின் அருகே சென்று படுத்துக் கொண்டாள். போனை வைத்து விட்ட வைஷு பின்பு வாட்ஸ்அப்பில் அனைவருடைய ஸ்டேட்டஸ்களையும் பார்த்து கொண்டிருக்க, அவளையே நீண்ட நேரமாக ஒருவன் பார்த்து கொண்டிருந்து விட்டு மெதுவாக அவள் அருகே வந்து அமர்ந்து ஹாய் என்றதும் உடனே அவனை நிமிர்ந்து பார்த்து ஹலோ என்றாள். நான் நரேஷ், நீங்க நரேஷா இருந்துட்டு போங்க, நான் யாருன்னு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? என்னங்க, சும்மா நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன். நீங்க யாரே எனக்கு தெரியாது, உங்ககிட்ட நான் எதுக்கு என்னோட பேரை சொல்லணும்? ஓகே ஓகே கூல். நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. அதான் நீங்க பேசுறது ரொம்ப ஹாட்டா இருக்கு. என்ன? இல்ல, ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். அப்புறம் நீங்க மேரிடா? ஏன் இல்லைன்னு சொன்னா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? அட என்னங்க, நீங்க வந்ததுல இருந்தே குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ஏதோ தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டா. ஹலோ மிஸ்டர், என்ன பார்த்தா உங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி தெரியலையா என்றதும் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்க்க அந்த பார்வையே அவளுக்கு உடம்பெல்லாம் கூசியது. ச்சே, ஒரு பேச்சுக்கு கேட்டா எப்படி பாக்குறான் கருங்குரங்கு என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தவள் மீண்டும் போனை பார்த்து கொண்டிருக்க, சரி எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கீங்க? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா என்று கேட்க, அதே நேரம் இல்ல, அவ புருஷன் கூட தான் வந்திருக்கா என்று கணீர் குரல் ஒன்று அவனுக்கு பின்னால் இருந்து கேட்க, அவனை நிமிர்ந்து பார்த்த வைஷ்ணவிக்கு சிரிப்புதான் வந்தது. அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, ஹலோ யாருங்க நீங்க? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்க கேட்டீங்கல்ல யார் கூட வந்திருக்கீங்கன்னு, அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். அவ புருஷன் கூட வந்திருக்கான்னு. அவ புருஷன் நான் தான், மிஸ்டர் ஆதித்ய வர்மா, ஆதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட MD என்று அகங்காரமாக பதில் சொல்ல, அதில் பதறி எழுந்து கொண்டவன், ஹலோ மிஸ்டர் ஆதி, உங்களை தான் நான் ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாவ், இந்த ஈவென்ட்ல உங்களை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இவங்க உங்களோட மிஸ்ஸஸா? ஆமா, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க?
இல்ல சும்மா எனக்கு தெரியாது, தனியா உட்காந்துட்டு இருந்தாங்களே, பாவம் போர் அடிக்குமே, கம்பெனி கொடுக்கலாம்னு தான் வந்தேன். என் பொண்டாட்டிக்கு யாரோட கம்பெனியும் தேவையில்ல, அவளை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. ஓகே ஓகே கூல், see you later என்று கூறிவிட்டு வைஷுவை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று விட்டான். அவள் அருகே வந்து அமர்ந்த ஆதி, ஏண்டி அவன் இவ்ளோ நேரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கான், அவன் கூட எதுக்கு நீ பதில் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, அவர் என்ன கேள்வி கேட்டாரு, நான் பதில் சொன்னேன். என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க பாட்டு என்ன கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு இவ்ளோ நேரம் போய் அந்த பெருசுங்க கூட கதை அளந்துட்டு இருக்கீங்க என்று கோபமாக கூற, எது பெருசுங்களா? ஆமா, உங்க கூட பேசிட்டு இருந்ததெல்லாம் வயசான கேஸ் தானே என்றதும் வேகமாக அந்த கும்பலை திரும்பி பார்த்தவனுக்கு இப்பொழுது சிரிப்பு வந்து விட்டது. அடி பாவி, அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்னு தெரியுமா? ஒரு செகண்ட்ல அவங்கள பெருசுன்னு சொல்லிட்ட. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் வயசானவங்க தான் சொல்லுவாங்க, கோமரன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ இருக்க பாருடி, யார்கிட்ட இவ்வளவு நேரம் போன் பேசிக்கிட்டு இருந்த? கவி கிட்டதான். என்ன விஷயமா? சும்மாதான் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, இன்னொரு டைம் இப்படி யாராவது முன்ன பெரிய பின்ன தெரியாதவங்க வந்து உன்கிட்ட பேசினாங்கன்னா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? அதுக்கு பொண்டாட்டியை விட்டு எங்கேயும் பிரியாம என்ன உங்க கைக்குள்ளேயே வச்சிருந்துருக்கணும். என்னை கூட்டிட்டு வந்து பொம்மை மாதிரி ஒரு டேபிள பிடிச்சு உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்தா இப்படித்தான் வரவும் போறவையெல்லாம் ஆள் ஃப்ரீயா இருக்குதுன்னு பேச வருவான். வைஷு என்று பல்லை நரநரவென்று கடித்தவன், இனிமே உன்னை விட்டு நகந்தனா கேளுடி என்ன என்று கூறினான். அதற்கு பிறகு நீண்ட நேரமாக அந்த பார்ட்டியில் இருந்து விட்டு மீட்டிங்கையும் முடித்துக்கொண்டு அறைக்கு வந்து விட்டனர். இப்படியே 2 நாட்கள் கடகடவென்று ஓடிவிட அவன் வந்த வேலை பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. அன்று மாலையே அவளை மைசூர் பேலஸிற்கு அழைத்து சென்று சுற்றி காட்டியவன் அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலைதான் கிளம்பி தங்களது அறைக்கு வந்தான். பிறகு அன்றைய பொழுதும் பெங்களூர் சிட்டியை மொத்தமாக சுத்தி பார்த்து விட்டு மாலை நேரம் அவர்கள் ஏர்போர்ட்டிற்கு கிளம்பி வந்து சென்னை செல்லும் பிளைட்டிலும் ஏறி அமர்ந்து விட்டார்கள். வீட்டிற்கு செல்ல போகின்றோம், குழந்தையை பார்க்க போகின்றோம் என்ற சந்தோஷமே இருவர் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது. பெங்களூர் முழுதும் பார்க்கும் கடைகளில் எல்லாம் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டனர். அங்கிருந்து கிளம்பிய உடனேவே கண்மணிக்கு போன் செய்து கூற அவரும் டிரைவரை ஏர்போர்ட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தார். அதே போல ஆதியும் வைஷுவும் வெளியே வந்ததும் டிரைவர் காத்திருக்க அங்கிருந்து நேராக தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். அவர்களின் வரவுக்காக குடும்பம் மொத்தமும் ஆசையாக காத்து கொண்டிருக்க குழந்தைகள் கூட தன் தாய் தந்தையின் வரவை எண்ணி உற்சாகத்தில் முடித்துக் கொண்டிருந்தனர். கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் ஆதியின் மகள் மெதுவாக தத்தி தத்தி வேகமாக வெளியே ஓட எத்தனைக்க அவள் பின்னாலேயே கண்மணியும் ஓடி வர ஆதியின் மகனும் பின்னாலேயே நடந்து வந்தான். காரிலிருந்து இறங்கிய ஆதி தன் மகள் தன்னை காண ஆவலாக ஓடி வருவதை பார்த்தவன் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. ஓடி வந்து தன் மகளை கையில் அள்ளி தூக்கி கொண்டான். அப்பொழுது அவன் பின்னாலேயே வந்த மகன் அவனை பார்க்க அவனையும் தன்னுடைய இன்னொரு கையில் தூக்கி கொண்டு 2 தோள்களிலும் 2 குழந்தையை வைத்து பிடித்துக் கொண்டு இருவருக்கும் மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்தான். அப்பாவை மிஸ் பண்ணீங்களா செல்லம் என்றதும் 2 குழந்தைகளும் தலையை ஆட்ட வைஷு வந்தவுடன் அவர்களுடைய மகன் அவளிடம் தாவி விட்டான். பாத்தியா, உங்க அம்மா வந்த உடனே உங்க அம்மா கிட்ட ஓடிட்டியா நீ? என் பொண்ணுதான் எப்பவும் என் கூடவே இருப்பா என்று கூற அதே நேரம் வைஷு, செல்லக்குட்டி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களாடி தங்கம் என்றதும் குழந்தை மண்டையை ஆட்டிவிட்டு அவனுடைய பொக்கை வாயை வைத்து வைஷுவின் கன்னத்தில் எச்சில் பதித்த ஒரு முத்தம் கொடுக்க அவள் மனமெல்லாம் குளிர்ந்து போனது. பின்பு உள்ளே வந்ததும் அவர்களிடம் அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் அனைவருக்கும் வாங்கி வந்திருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அனுவோ தன் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்த உற்சாகத்தில் இருக்க அது அவள் முகத்தை பார்த்தே கார்த்திக் கண்டுபிடித்து விட்டான். என்னடி இவ்வளவு நேரம் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருந்த, இப்போ ஆதி வைஷுவ பார்த்த உடனே ஓ மூஞ்சில ஒரு பிரகாசம் தெரியுதே. ஆமாண்டா, என் அண்ணனும் அண்ணி இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போய் கிடந்துச்சு. இப்பதான் எனக்கு மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு என்றாள். இப்பெல்லாம் வர வர புருஷனை சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல நீ. போடா, இப்ப பாரு என்கிட்ட வம்பு வாங்கிட்டு. இங்க பாரு, என் அண்ணா நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னெல்லாம் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு என்று ஆசையாக எடுத்துக்காட்ட அதை பார்த்தவனுக்கு இப்பொழுதே தங்கள் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மனதிற்குள் எழுந்தது. பிறகு அனைவரும் சந்தோஷமாக பேசியிருந்து விட்டு அறைக்கு உறங்கலாம் என்று செல்ல அன்றைக்கு ஆதியும் வைஷுவும் தங்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு தங்களது அறைக்கு சென்றனர்.
குழந்தைகளுடன் அறைக்கு வந்தவர்கள் அவர்களுடன் நீண்ட நேரமாக பேசிவிட்டும் விளையாடிவிட்டுமே பிறகு உறங்கத் தொடங்கினர்.